அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தம் எந்த நேரத்திலும் எட்டப்படலாம் என்று அமெரிக்கா தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வந்த சூழ்நிலையில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் எங்கே மீண்டும் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே ஒரு முழு அளவிலான போரை ஏற்படுத்தி விடுமா என்ற அச்சம் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது. நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பாக ஈரானுடன் எந்த நேரத்திலும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் மிக நெருக்கமாக ஒப்பந்தத்தை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இன்றைய தினம் நிலைமை வேறாக இருக்கின்றது. அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பர தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் இரண்டு தரப்புமே மிக கடுமையான ஒரு பதற்ற நிலைக்கு சென்றிருக்கின்றார்கள். கார்முஸ் ஜலச்சந்தியை முற்றாக மூடியிருப்பதாக ஈரான் மீண்டும் அறிவித்திருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் குறிப்பாக பேச்சுவார்த்தையில் இன்னும் ஒரு சில நாட்களில் முக்கியமான ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்றும் தொடர்ச்சியான அறிவிப்புகளை வெளியிட்டு வந்த சூழ்நிலையில் திடீரென அமெரிக்கா தன்னுடைய அறிவிப்புகளை மீறி ஈரான் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை நேற்றைய தினம் நடத்தியிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே ஜூதர்களும் சரி அமெரிக்கர்களும் சரி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதே மிகவும் குறைவென்பதை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அது லெபனான் போர் முனையாக இருக்கலாம், காசாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலாக இருக்கலாம், சிரியாவிலாக இருக்கலாம். ஈரான் விவகாரம் முதல் சியோனிஸ்டுகளும் அமெரிக்கர்களும் கொடுத்த வாக்குகளையோ எந்த ஒரு ஒப்பந்தங்களையோ முறையாக கடைபிடிப்பது என்பது மிக மிக கடினமான விடயம். அந்த வகையில்தான் ஒருபுறம் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு மறுபுறத்தில் ஈரானின் மிக முக்கியமான நகரங்கள் மீது வான்வெளி தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக நேற்று நள்ளிரவில் ஈரானின் 5 நகரங்கள் மீது பரவலாக அமெரிக்க போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் துறைமுகம் என்று சொல்லக்கூடிய பிரதானமான துறைமுகம், ஏவுகணை தளங்கள், ட்ரோன் நிலையங்கள் அமைந்திருக்கக்கூடிய பிரதான பகுதி மீது அமெரிக்காவினுடைய F-15 F-35 விமானங்கள் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த பந்தர் அப்பாஸ் துறைமுகம் என்பது ஈரானின் மிக முக்கியமான மூலோபாய ஒரு பகுதியாக அமைந்திருக்கின்றது. இது ஈரானினுடைய விமான நிலையம் அமைந்திருக்கக்கூடிய, கப்பல் படை துறைமுகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி மட்டுமல்ல, ஈரானினுடைய அதிகளவான ஏவுகணை தளங்களும் இங்கே தான் அமைந்திருக்கின்றன. பந்தர் அப்பாஸ் துறைமுகம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்தில் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட தாக்குதலில் பாரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தாலும் ஈரான் இராணுவம் இது தொடர்பில் எந்த ஒரு செய்திகளையும் இன்னமும் வெளிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஈரானினுடைய மிக முக்கியமான தலைநகர் டெஹ்ரான் மீதும் பல்வேறுபட்ட இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. டெஹ்ரான், பந்தர் அப்பாஸ், ஹோம் மற்றும் இஸ்பஹான் போன்ற பகுதிகளில் மிக கடுமையான தாக்குதல்களை தாங்கள் நடத்தியிருக்கின்றோம். ஈரானுடைய ஏவுகணை தளங்கள், ட்ரோன் தளங்களை முடக்கி இருக்கின்றோம் என அமெரிக்கா தெரிவித்தாலும் கூட இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இந்த காணொளியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை எந்த தகவல்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அமெரிக்காவின் இந்த தாக்குதலை அடித்து ஈரான் தற்பொழுது முழுமையாக கார்முஸ் நீரிணையை மூடிவிட்டதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே சில நாடுகளின் கப்பல்களுக்கு குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் கார்முஸ் நீரிணையை ஈரான் திறந்து வைத்திருந்தார்கள். இதன் காரணமாக எரிபொருட்களின் விலை, கச்சா எண்ணெயின் விலை என்பது உலகளவில் ஒரு மட்டத்தில் ஆவது அதிகமாக செல்லாமல் இருந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய இந்த எதிர்ச்சரிகரமான தாக்குதல் கார்முஸ் நீரிணை முற்றாக மூடப்பட்டிருக்கின்றது. இந்த ஈரானுடைய அறிவிப்பு சில மணி நேரங்களிலேயே உலகளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகளவாக உயர்ந்திருக்கின்றது. இன்று காலை வெளியான நிலவரப்படி உலகம் முழுவதும் கச்சா எண்ணெயின் விலை மிகப்பெரிய உயர்வை சந்தித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கார்முஸ் நீரிணையால் செல்லக்கூடிய எந்த ஒரு கப்பல்களுக்கும் அனுமதி கிடையாதென்று ஈரான் அறிவித்து சில மணி நேரங்களில் சென்ற 2 எண்ணெய் டேங்கர்கள், ஆயில் டேங்கர்கள் கார்முஸ் ஜலச்சந்தியில் வைத்து ஈரானினுடைய கப்பல் படையால் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதிவேக தாக்குதல் படகுகளில் வந்த ஈரானுடைய IRGC இராணுவத்தினர் 2 ஆயில் டேங்கர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த கப்பல்கள் எந்த நாட்டிற்கு சொந்தமானவை, யாருக்கு சொந்தமானவை, இந்த கப்பலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து செய்திகள் வெளியாகாவிட்டாலும் கூட கப்பல் தாக்கப்பட்ட விடயம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே கார்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டிருக்கின்றது. கார்முஸின் ஊடாக செல்லக்கூடிய கப்பல்கள் தாக்குதலுக்கு இலக்காக இருக்கின்றன. அமெரிக்க அதிபர் ட்ரம்போ இந்த தாக்குதலானது ஈரானை ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகளை
வேகப்படுத்துவதற்காக தாங்கள் நடத்திய தாக்குதல் என குறிப்பிட்டாலும் சமாதானத்தை வேகப்படுத்துவதற்காக சமாதான பேச்சுவார்த்தைகளை அதிகப்படுத்துவதற்கான ஒரு தாக்குதல் என்பது ஒரு வேடிக்கையான விடயமாகத்தான் இருக்கின்றது. சமாதானம் பேசிக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கான குழுவினரை அனுப்பி கொண்டு மறுபுறத்தில் நாங்கள் தாக்குதலை நடத்தி சமாதானத்தை வேகப்படுத்துகின்றோம் என்பது எவ்வாறான முறை என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானும் இன்றைய தினம் பதிலடி தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள். முதல் தாக்குதல் பஹ்ரைனில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் கடற்படை தளம் மீது மிகப்பெரிய அளவில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கேப்பசோனிக் ஏவுகணைகள், ட்ரோன்களை கொண்டு தாக்கி இருக்கின்றார்கள். அதேபோல் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களும் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றன. ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் முப்லாக் ஷால்டி விமானப்படை தளம் ஈரானுடைய நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றது. இதில் அமெரிக்காவின் F-35, F-15 ரக போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விமான நிலையமாக இந்த விமான நிலையம் காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக ஜோர்டானில் இருந்து புறப்பட்ட விமானங்கள் நேற்றைய தினம் ஈரானின் பந்தர் அப்பாஸில் தாக்குதல் நடத்தியதை IRGCயும் உறுதிப்படுத்திய பின்னர் அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட பகுதியை துல்லியமாக தாக்கியிருக்கின்றார்கள். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கும் சூழ்நிலையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய, அதாவது எர்பில் நகரத்தில் அமெரிக்க தூதரகத்துக்கு அண்மையில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம் மீதும் ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் 58வது சிறப்பு கட்டளை தளமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா இதுவரை வெளியிட்ட தகவல்களின்படி ஈரானிய தாக்குதல்கள் அனைத்தையும் நாங்கள் இடைமறித்து விட்டோம், அனைத்து ட்ரோன்களும் ஏவுகணைகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டன என அமெரிக்கா குறிப்பிட்டாலும் ஈரானிய தாக்குதலில் அமெரிக்க தளங்களில் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளது என்பதை சுயாதீன ஊடகங்கள் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதேபோல அமெரிக்கா நடத்திய இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் மூலம் பேச்சுவார்த்தை இன்னும் பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு சென்று விட்டதாகவும் இப்போதைக்கு அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை என்பதையும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனெனில் ஒருபுறம் கையை கொடுத்து கொண்டு மறுபுறத்தில் முதுகில் குத்தும் வேலையை அமெரிக்கா செய்திருக்கின்றார்கள். எனவே எங்கள் மீது பேச்சுவார்த்தையை கேடமையாக பயன்படுத்தி தொடர்ச்சியாக ஈரானை பலவீனப்படுத்தும் அமெரிக்காவினுடைய திட்டத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே நிலையான ஒரு போர் நிறுத்தம் இல்லாமல், நிலையான ஒரு அமைதி இல்லாமல் இனி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை. அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தையும் சீர்குலைத்து விட்டது என்று அப்பாஸ் அரக்ஷி ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் நேற்று ஒரு மிக முக்கியமான விடயமும் நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்கா ஈரானில் தாக்குதல் நடத்தும் போது கத்தாரில் இருந்து ஒரு ராஜதந்திர சிறப்பு குழு நேரடியாக டெஹ்ரானுக்கு சென்று ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்காக நேற்று கத்தாருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட ஒரு மிக முக்கியமான குழு டெஹ்ரானை சென்றடைந்திருந்தார்கள். எனவே கத்தாரின் உடைய ராஜதந்திர குழு ஈரானில் இருக்கின்ற பொழுது, அவர்கள் ஈரானுடைய முக்கியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானில் தாக்குதல் நடத்தியிருப்பது ஈரானுக்கு எதிரான தாக்குதல் மட்டுமல்ல, இந்த சமாதான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ராஜதந்திரிகளுக்கு, ஏனைய நாடுகளுக்கு நல்லெண்ண அடிப்படையில் மத்தியஸ்தம் வகிக்க வந்திருக்கும் கத்தார், பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகளுக்கு கூட விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக அல்லது ராஜதந்திர மீறலாகத்தான் பார்க்க வேண்டும் என்பதையும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. அமெரிக்காவின் தாக்குதல், ஈரானின் பதிலடி, கார்முஸ் நீரிணை மூடப்பட்ட விவகாரம் மீண்டும் ஒரு முழு அளவிலான போரை ஏற்படுத்துமா, அல்லது இது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களுடன் நிறைவுற்று ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? இது தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். பயணத்தில் ஒரு வேலைப்பளு காரணமாக பயணத்தில் இருப்பதால் வெளிப்புறத்தில் இருந்து படப்பிடிப்பை மேற்கொள்வதால் ஏதாவது ஒலி அமைப்புகளில் இடையூறு ஏற்பட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.